ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இப்போ கோயம்புத்தூரில் தான் இருக்கோம். கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி அப்படியே ஆனைக்கட்டி போயிட்டு அங்கே உள்ள வியூ பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கடுத்து பரப்பந்தாரா ரிவர் வியூ பாயிண்ட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன். நான் வந்து மதியத்துக்கு மேலே தான் கிளம்பி போனேன். நம்ம காலையிலேயே கிளம்பி போனாலும் இந்த பக்கம் சுற்றி பார்க்குறதுக்கு நிறையா டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. நாம் வந்து ஹில்ஸ் ஏற ஆரம்பித்த கொஞ்சம் தூரத்துலேயே எலிஃபென்ட் கிராசிங் போட்டு நிறையா பார்க்கலாம். நான் ஹில்ஸுக்கு அடிவாரத்தில் கொஞ்சம் நேரம் நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் கிளம்பி வந்தேன். இந்த ட்ரிப் வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணலாம் கிளம்பி வரல. போகிற வழியில் அப்படியே டூரிஸ்ட் பிளேஸ் எது இருக்கோ அப்படியே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஆனைக்கட்டிக்கு நம்ம போகும்போது ஃபஸ்ட்டு பார்க்குற வியூ பாயிண்ட் இது தான். இங்கே நின்றுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் கிளம்புனேன். இங்கே நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் நின்று அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாம போகிற இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கிராமங்கள் இருக்குது. எல்லா இடத்துலையுமே விவசாயம் தான் அதிகமாக பண்ணுறாங்க. இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரோடு வந்து சூப்பராக இருந்துச்சு. இதுக்கப்புறம் கேரளா ஸ்டார்ட் ஆயிரும். கேரளா ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே ரோடு ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. அந்த பக்கம் மேக்ஸிமம் ரோடு போடாமல் தான் வச்சுருக்காங்க. இதோட தமிழ்நாடு எல்லை முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஃபுல்லாக கேரளா தான். அது என்னன்னே தெரில. கரெக்டாக நம்ம தமிழ்நாட்டு எல்லை முடியும் போது இருக்கிற கேரளாவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லாட்ரி சீட்டு தான் அதிகமாக வச்சிருக்காங்க. நான் போகிற எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி பார்த்துட்டேன். லாட்ரி சீட்டு தான் அதிகமாகவே வச்சிருக்காங்க. இங்கேயே அப்படியே லஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணேன். போகிற வழி எல்லாமே இந்த மாதிரி தான் குண்டும் குழியுமாக தான் இதுக்கப்புறம் இருக்கும். லஞ்ச் வந்து தமிழ்நாட்டு ஸ்டைல் பிரியாணி, அப்புறம் கேரளா ஸ்டைல் பிரியாணி இருந்துச்சு. இங்கே வந்துட்டாலே இந்த கேரளா ஸ்டைல் பிரியாணி தான் ட்ரை பண்ணி பார்க்குறது எப்போதுமே. பட்டத்துக்காடு வில்லேஜில் தான் இந்த இடம் இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளே கிரவுண்டு, நல்ல ஓப்பன் வியூ. இந்த இடத்துல நின்று பார்க்குறக்கே செம்மையாக இருந்துச்சு வியூலாம். இது வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணி வந்ததுலேயே இந்த இடத்துல மட்டும்தான் நல்ல ஒரு பெரிய ஓப்பன் வியூ பார்க்க முடிஞ்சுச்சு. இந்த இடத்துல வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு இந்த இடம். உள்ளே போயிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் ரிட்டர்ன் வரும்போது இந்த இடத்துல வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் போனேன். சன்செட் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ரிவர் பக்கத்துலேயே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. அந்த விநாயகர் கோயிலுக்கு நேரம் தான் படிக்கட்டு இருக்குது நம்ம கீழே இறங்கி போகிறதுக்கு. அப்படி நம்ம கீழே இறங்கி போயிட்டும் பார்க்கலாம். இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால ரிவரில் வந்து தண்ணி அதிகமாக போயிட்டு இருக்கு. லோக்கலில் உள்ளவங்களாம் அந்த ரிவரில் குளிக்கிறாங்க. நம்ம டூரிஸ்ட் வரவங்களாம் அந்த ரிவரில் குளிக்கலாமா என்னன்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரியல. உங்களில் யாருக்கும் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்கள். ஆனைக்கட்டி வியூ பாயிண்ட்டுக்கு போகிற வழியில் தான் இந்த சின்ன வியூ பாயிண்ட் இருக்குது. இதுக்கு மேலே தான் ஆனைக்கட்டி வியூ பாயிண்ட். இங்கேருந்து பார்க்கும்போதுமே ஏரியா சூப்பராக தெரிஞ்சிச்சு. இங்கேயுமே அப்படியே சுற்றி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் மேலே ஆனைக்கட்டி வியூ பாயிண்ட்டுக்கு போனேன். ஆனைக்கட்டி வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம வந்தாச்சு. ஆனைக்கட்டி வியூ பாயிண்ட்னு சொல்லிட்டு மேப்பில் போட்டிங்கனாவே கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடும். கீழே கடைகள்லாம் இருந்திருக்கு, இப்போ எதுவுமே இல்லை. சீசன் முடிஞ்சிருச்சா இல்லை எதுனாலையும் தெரில, அந்த கடையெல்லாம் எடுத்துட்டாங்க. நாம் இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் மேலே ஏறி போய் தான் அந்த வியூ பாயிண்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. நடந்து போகிறக்கே நிறைய பேர் இங்கே மேலே போயிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தாங்க. ஒரு சில ஆள் பைக்கையுமே மேலே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பைக்கெலாம் மேலே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கீழே தாவெலாம் வெட்டி போட்டிருந்தாங்க. அப்படி இருந்துமே அதை தாண்டி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. மேலே நம்ம போனதுமே இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள அப்படியே போகிற மாதிரியே இருக்கும். அதுக்குள்ளேருந்து மேலே ஏறி போனோம்னா தான் இந்த வியூ பாயிண்ட் பார்க்கலாம். கீழே நம்ம ஒரு வியூ பாயிண்ட் பார்த்தோம்ல, அதுலேருந்து பார்க்குறக்கே நல்லா தான் இருந்துச்சு. இந்த வியூ பாயிண்டோட எனக்கு அந்த வியூ பாயிண்ட் தான் பிடிச்சிருந்துச்சு.
ஆனைக்கட்டி வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே பரப்பந்தாரா ரிவர் வியூ பாயிண்ட் பார்க்க கிளம்பியாச்சு. போகிற ரூட் எல்லாமே ரொம்ப அப்படியே காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணி போகிற மாதிரியே இருந்துச்சு. ஒரு சில இடத்துல மட்டும்தான் வீடுகள்லாம் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு இந்த ரூட்டு. நாம இந்த ரூட்டில் போயிட்டு அப்படியே ரிவர் பார்த்துட்டு ரிட்டர்ன் போகும்போது அப்படியே மெயின் ரோட்லேயே நம்ம கோயம்புத்தூருக்கு போயிடலாம். மெயின் ரோடு வந்து சூப்பராகவே இருந்துச்சு. இந்த ரோடு தான் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஆனால் இந்த ரோட் வந்து கிராமத்துக்குள்ளே போகிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம வந்து ஒரு 3லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் இந்த ரிவரை பார்த்துக்கிட்டே தான் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். போகிற வழியிலையுமே 2-3 வியூ பாயிண்ட் இருக்கும். அங்கே நின்றுமே நம்ம இந்த ரிவர் அப்படியே பார்த்துட்டே போகலாம். பரப்பந்தாரா ரிவர் வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேரளாவில் தான் இருக்குது. இந்த இடத்துக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. உங்களுக்கு வேணுங்கிற திங்ஸை நீங்களே கொண்டு வந்துடுங்க. ரோடுமே நிறையா இல்லை இந்த ரூட்டில். வண்டிகளுமே ரொம்ப ரேராக தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. நாம வந்து இப்போ ரிவர் வியூ பாயிண்டை ரீச் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே போர்டு வச்சிருக்காங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. இங்கே மட்டும் இல்லை, எல்லா டூரிஸ்ட் பிளேஸ்லையுமே பிளாஸ்டிக் தடை செய்யப்பட்டுள்ளன்னு சொல்லிட்டு போர்டு வச்சிருக்காங்க. ஆனால் சுற்றி பார்க்க போகிற எல்லாருமே கொண்டு வர வாட்டர் பாட்டில் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு அங்கேயே தூக்கி போட்டு வந்துடுறாங்க. நீங்கள் இனிமேல் இந்த மாதிரி சுற்றி பார்க்க போனீங்கன்னா இந்த மாதிரி தப்பாக பண்ணாதீங்க. ஒரு வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி எதுவும் கொண்டு போனீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு திருப்பி ரிட்டர்ன் கொண்டு வந்துருங்க. இப்போ வந்து வாட்டர் ஃப்ளோ அதிகமாக இருக்கிறதுனால யாருமே குளிக்கலை. வாட்டர் ஃப்ளோ கம்மியாக இருந்தால் இங்கே குளிப்பாங்க போல். அதிகமாக வந்து நம்ம இங்கே கூழாங்கல் பார்க்க முடிஞ்சுச்சு. அப்படியே ஒரு மவுண்டைன் வியூ வந்து செம்மையாக இருந்துச்சு. இங்கேருந்து பார்க்கும்போதே மவுண்டன் வியூக்கு கீழே அப்படியே ரிவர் ஓடிட்டு இருக்கு. பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. வீட்டில் இருந்து அப்படியே சாப்பாடு சமைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு ரிலாக்ஸாக இங்கே உட்காந்து சாப்பிட்டு அப்படியே இந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இந்த மவுண்டன் வியூலாம் பார்த்துட்டு போகிறதுக்கு செம்ம ஒர்த்து பிளேஸ் இது. ட்ரிப்பை முடிச்சுட்டு மறுபடியும் கோயம்புத்தூர் கிளம்பியாச்சு. இன்றைக்கி மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் மழை பெய்யவே இல்லை. மழை பெஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். லைட்டாக தூரல் மட்டும்தான் விழுந்துச்சு. இந்த இடத்துல அப்படியே சன்செட் பார்த்துட்டு போகலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சன்செட் முடிஞ்சதும் அப்படியே கிளம்பிட வேண்டியதான். வீடியோ வந்து மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.